Hi friends, welcome to Vinostri channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்ண நீ என்ன சொல்கிற போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் 3ஆவது தடவையாக ட்ரை பண்ண போகிறேன். 2 தடவையுமே சூப்பராக வந்தது. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். டின்னர் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் என்ன டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு பாசிப்பயிறு தோசை தான் நான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். என்னென்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா பாசிப்பயிறு, அரிசி கொஞ்சோண்டு, உளுந்து கொஞ்சோண்டு, கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பயிறு சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு 4-5 பீஸ் மாதிரி வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி அதை ஃபைனாக அரைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட் நான் வந்து ஊற வச்சது வந்து கீழே ஊற்றிடுவேன். எனக்கு அதில் வந்து அந்த டஸ்ட்டெலாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கலர்லாம் அப்படியே இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. கீழே ஊற்றிடுவேன். ஒரு சில நல்லா முதலே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அப்படியே ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நான் வந்து அரைக்கும் போது உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் அரைக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து தூள் உப்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போதும். நான் வந்து கையில் எடுத்து போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். இது காம்பினேஷன் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு வந்துட்டு கார சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணேன். அது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து சாம்பாரும் கார சட்னியும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.